நீங்கள் ஒரு தடவையாவது பயத்தை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இது ஹைதராபாத்தில் நடந்த ஒரு ட்ரூ இன்சிடென்ட். சில பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சோஷியல் மீடியா மூலியமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகி வேறு ஸ்டேட்டில் இருந்து காமனாக ஹைதராபாத்துக்கு வந்து மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி ஹைதராபாத்தில் நைட்டு 11 மணி வரைக்கும் ஒரு இடத்துல பார்ட்டி பண்ணுறாங்க. அதில் ஒருத்தன் வைசாக்ல இருந்து வந்திருக்கான். அவனோட ரிட்டர்ன் ஃப்ளைட்டும் அன்னைக்கு மிட்நைட்டுன்றதுனால அவன் அன்றைக்கே கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த ஃப்ளைட் அன்றைக்கி நைட் கேன்சல் ஆகியிருக்கு. ஆனால் அதே பார்ட்டியில் அவன் வேற ஒரு பொண்ணு கூட க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிருக்கான். அவங்க 2 பேரோட வைபோ நல்லா மேட்ச் ஆகியிருக்கு. அந்த பார்ட்டியில் அவன் நெருங்கி பழகின பொண்ணு, நான் இங்கே தான் பக்கத்தில் தங்கியிருக்கேன், நீ வேணா என் கூட ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்கிறா. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆனதுனால வேற எந்த பிளானும் பண்ண முடியாமல் அந்த பொண்ணு கூட கிளம்பி வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்குள்ளே போனதும் அந்த பொண்ணு ஸ்ட்ரெயிட்டாக அவளோட பெட்ரூம்க்கு போயிட்டா. ஆனால் அவன் ரொம்ப ஷை டைப்ன்றதுனால வெளியவே தயங்கி நின்றுட்டு இருந்திருக்கான். சரி ரூம்குள்ள வா, நான் வேணா ஃப்ளோரில் உனக்காக ஒரு பெட் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி கூப்பிடுறா. உள்ளே போயிட்டு அவனும் தரையில் படுத்துக்கிறான். படுத்துட்டு இருந்த அந்த பையன் சடனாக எழுந்து, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாச்சும் சாப்பிட வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு, இப்போதான் நீ பார்ட்டியில் அவ்வளோ சாப்பிட்டு வந்து அதுக்குள்ளே பசிக்க ஆரம்பிக்குதான்னு கேட்குறா. ஆமாம், எனக்கு ரொம்ப பசிக்குது, இப்போவே நான் ஏதாச்சும் சாப்பிட்டு ஆகணும், நீ எனக்கு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி இல்லை வா வெளியே போய் சாப்பிட்டு வரலான்னு சொல்லி அவன் கூப்பிட்றான். அந்த பொண்ணு, எதுவும் ஆர்டர்லாம் பண்ண முடியாது, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எனக்கும் டயர்டாக இருக்குது, நான் வரலன்னு சொல்கிறா. அந்த பையன் உடனே, எனக்கு இப்போ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, நான் சாப்பிட்டே ஆகணும், இல்லைனா நான் சைக்கோ மாதிரி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ண நினச்சோமேன்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப அப்செட் ஆகுறா. வேற வழி இல்லாமல் சரி வா போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. வீட்டை விட்டு வெளியே போன உடனே அந்த பையன் உடனே கதவை மூடி லாக் பண்ணுறான். என்ன பண்ணுற நீ, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னா, என் வீடு எனக்கு லாக் பண்ண தெரியாதான்னு அந்த பொண்ணு கேட்டதுக்கு அந்த பையன் நம்ப முடியாத ஒரு விஷயத்த சொல்கிறான். நீ எனக்காக பெட்டை போட்டுட்டு நான் கீழே படுத்த அப்புறம் உன் பெட்டுக்கு கீழே ஒரு உருவம் படுத்துட்டு இருக்கிறத பார்த்தேன், அதான் உன்னை அவசரமாக வெளியே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறான்.